எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட தேன் இப்போ வரைக்கும் கெட்டு போகாம இருந்திருக்கு. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆனா எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத ஒரே பொருள் தேன் தான். இப்ப இருக்க காலகட்டத்துல கிடைக்கிற தேன் எல்லாமே வெறும் ஜீனி தண்ணியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இயற்கையான முறையில சுத்தமான தேன் எங்களால கொடுக்க முடியும்னு நம்பிக்கை கொடுத்தவங்க தான் விபிஸ் ஹனிஸோட ஃபவுண்டர் டாக்டர் ஜோஸ்பின் ஆரோக்கிய மேரி. 2006ல வெறும் 10 ஹனி பாக்ஸஸ் வச்சு சின்ன அளவுல ஆரம்பிக்கப்பட்ட விபிஸ் ஹனி நிறுவனம் இப்போ கிட்டத்தட்ட 10,000 ஹனி பாக்ஸஸ் வச்சு பிசினஸ் பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. தேன் மட்டும் இல்லாம தேன் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களையும் இவங்க நிறுவனம் தயாரிச்சு நல்ல லாபத்தை ஈட்டுறாங்க. இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி இவங்களுடைய புகழ பல்வேறு அரங்குல நிலைநிறுத்தி இருக்கு. டாக்டர் ஜோஸ்பின் ஆரோக்கிய மேரி அவர்கள் 123 ஸ்டேட் அவார்ட்ஸ், 11 நேஷனல் அவார்ட்ஸ், 5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவார்ட்ஸ்னு பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. 2 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளுக்கும் 85,000க்கும் அதிக ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க டாக்டர் ஜோஸ்பின் ஆரோக்கிய மேரி. அதோட தேனி வளர்ப்பு, வேளாண் தேவதைகள், மெடிக்கல் வேல்யூ ஆஃப் ஹனின்னு 3 புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒரு ஹனி பாக்ஸாவது இருக்கணும்னு, இதன் மூலமா ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியமாகும்னு உறக்க சொல்லக்கூடிய டாக்டர் ஜோஸ்பின் ஆரோக்கிய மேரி அவர்களுக்கு ரேடியோ சிட்டியின் சிறந்த பென்ட்ரப்ரனர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ரேடியோ சிட்டி.